வந்தீங்க ஸ்கிரீன் அதிபாகான். Yes. லாஸ்ட் நாங்க என்ன பாத்துக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். பகான் லாஸ்ட் நாங்க என்ன பாத்துக்கிறோம்? மத்து பாத்தி என்ன மது பாத்துக்கிறோம்? சொல்லுங்க. என்ன மது பாத்துக்கிறோம்? மதுனா என்ன முதலாவது? நீட்டி உதறது. மத்தண்டா நீட்டி ஓதுறது. மத்த எத்தனையாக பிரிக்கணும்? 2 வகையாக பிரிக்கணும். எதெல்லாம்? வெரி குட். அடையாளங்கள், எழுத்துக்கள். வெரி குட். அது நான் இப்ப அடுத்தது எல்லாத்தையும் கேட்க போறேன்ல, முக்கியமான ஒன்று மட்டும் கேட்க போறேன். இதெல்லாம் முழு தெரியும். இந்த நஸ்தாயின் என்றத்துல என்ன தெரியும்? எத்தனை அளவுக்கு நீட்டி ஓதணும்? என்னது ஹஸ்ரத்? நஸ்தாயின் 2 seconds for count. 2 seconds. என்ன ஐன்க்கு அப்புறம் லெட்டர் வந்திருக்கு. விலங்கல்ல. யா சுக்கூன் வந்திருக்கு, அதனால 2 seconds for counts. அப்படியா? அப்ப இந்த இந்த பாக்ஸ்ல வந்து எது வந்தாலுமே நீங்க 2 செகண்ட் நீட்டி ஓதுற அப்படியா? இல்ல ஹஸ்ரத், அங்க மத்தோட எழுத்து வந்திருக்கு ஹஸ்ரத். அப்ப இதெல்லாம் மத்திய எழுத்து இல்லையா? சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப் எல்லாம் மத்திய எழுத்து இல்லையா? இல்ல, சுக்கூன் வச்ச ஐன்க்கு அப்புறம் வந்திருக்குல ஹஸ்ரத். ஓ, சுக்குன் வச்ச ஐனுக்கு அப்புறம் வந்து இல்லையே. பிழை நீங்க சொல்றது. சுக்குன் வச்ச ஐனுக்கு போற வந்து இல்லையே. கஸ்ரத்துன்னு வச்சப்பட்ட ஐனுக்கு போறவை வந்தீங்க. இப்படிதானே? இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளல விளங்குற. அப்ப ஈயாக்க இந்த அலிஃப் எத்தனை செகண்ட் விட்டுறது? 2 seconds. அதுவும் 2 seconds. அப்படியா? இந்த ஈயாக்க யாரு பக்கத்துல? 2 seconds. ஆன்சர் பேல. எல்லா ஆன்சரும் பேல. இந்த ஆன்சரும் பேல, இந்த ஆன்சரும் பேல, இந்த ஆன்சரும் பேல. யார்கிட்ட கேட்டு சொல்லுங்க பக்கத்துல நீங்க ஆன்சரை. யாரு நீங்க பக்கத்துல பேசி கொண்டே நீங்க எங்களோட பேசல? நீங்க பக்கத்துல தார்ட்ட பேசுறீங்க. நீங்க தாரோட பேசி கொண்டீங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு நீங்க மறந்த விஷயங்கள் நான் சொல்லித்தாரேன். திருப்பியும் கேள்வி கேட்பேன். சரியா? மத்தினுடைய விஷயத்துல இந்த அளவுதான் மத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். நல்லா ஸ்கிரீனை பார்த்து கொள்ளணும். திருப்பி கேள்வி கேட்கல. திருப்பி குழம்பினால் திருப்பி நான் கேள்வி கேட்பேன். திருப்பி கேள்வி கேட்பேன். திருப்பி எல்லாம் படுத்த மாட்டேன். விடைய பார்த்துட்டு சொல்லுவேன். திருப்பி அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். நீங்க மத்து என்றால் என்ன என்ற விட சரி, மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள் என்ற ஆன்சரும் சரி. மத்தினுடைய அடையாளங்கள் எவை? ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, கமு மத்து, மத்தினுடைய அடையாளம் என்ற விடையும் சரி. மத்தினுடைய எழுத்துக்கள் அலிப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ் என்ற ஆன்சரும் சரி. இதுக்கு பின்னால நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் பிழை. நல்லா கேட்டுக்கணும். இதுக்கு பின்னால நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் போல. சரி, முதலாவது விடயம் இந்த பாக்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. எந்த பாக்ஸ்? என்ன பாக்ஸ் இது? அடையாளங்கள். இது என்ன அடையாளங்கள்? எதனுடைய அடையாளங்கள்? மத்தோட அடையாளங்கள். வெரி குட். மத்தோட அடையாளங்கள். அதே போல இந்த பாக்ஸ் இது என்னது? மத்தோட எழுத்துக்கள். இந்த பாக்ஸுக்குள்ள ஏதாவது ஒன்று குர்ஆன்ல வந்துச்சு என்றால் அந்த இடத்துல நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அல்லது அதை நாங்க சொன்ன இன்னொரு வகையில சொல்லலாம், 2 கவுண்ட். விளங்கினா?
ஓகே ஹசரத். என்ன விளங்கின சொல்லுங்க திருப்பி. அந்த மத்தோட அடையாளங்களை மத்தோட எழுத்துக்களையும் 1 செகண்ட் 2 கவுண்ட் நீட்டி ஓதணும். அதுக்கு நீ சொன்னதுல முன் துண்டை விட்டுட்டீங்க. நல்லா கேட்டுக்கணும். குர்ஆன்ல எந்த இடத்துல மத்தினுடைய அடையாளங்கள் இல்ல ஒன்று அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? 1 செகண்ட் அல்லது 2 கவுண்ட் நீட்டி ஓத வேண்டும். விளங்கி நான் என்ன சொன்னேன்? ஹசரத் சொல்லுங்க திருப்பி. நான் சொன்ன மாதிரி சொல்லணும், இல்லாட்டி போல. எந்த இடத்துல எந்த இடத்துலயா? அது எந்த இடத்துல? நான் அப்படி சொல்ல இல்லையே பல. இல்ல ஹசரத், குர்ஆனோட ஆயத்துல நீ மத்தோட அடையாள எழுத்துக்கள் வந்தா 1 செகண்ட் 2 கவுண்ட் நீட்டி ஓதணும். எங்க வந்தா? குர்ஆன்ல வந்தா அப்படியா? எஸ் ஹசரத். குர்ஆன்ல ஓதி கொண்டு போற இடத்துல நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும். குர்ஆன்ல என்று சொல்ற ஆன்சர் பிள்ளை. குர்ஆன்ல நாங்க ஓதி கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு இடத்துல மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று அல்லது மத்தினுடைய அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று வருமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்க 1 செகண்ட் அல்லது 2 கவுண்ட் நீட்டி ஓதணும். இதை நான் அடுத்த கிளாஸ்ல கட்டாயமா கேட்பேன். விடப்பலைன்னா புதிய படம் ஓதி தர மாட்டேன். இன்னைக்கு சொன்ன விடப்பலை. நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? இன்னைக்கு 2 செகண்ட் ஆன்சர் பண்ணீங்க. அது பிள்ளை. விளங்கினா? திருப்பி நான் கேள்வி கேட்பேன். திருப்பி தெளிவாக சொல்றேன். கேள்வி கேட்டு விட சரியாயினா மட்டும்தான் அடுத்த பாடத்துக்கு போறேன், இல்லாட்டி போறல. ஆனா அல் குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பத்துல இந்த அடையாளம் மத்தினுடைய அடையாளம் என்ற இந்த இது ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சு என்று சொன்னால் நீங்க நீட்ட வேண்டிய அளவு அதான் சொல்லி முடிஞ்சு போதுமா? வெயிட் பண்ணுங்க. அதான் முடிஞ்சு போதுமா? அப்போ அதீபாகானுக்கு நான் இதுவரைக்கும் விளங்கப்படுத்தியது தெளிவாக விளங்கியது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தானே? ஆமா ஹசரத். மறக்குமா? திருப்பி அடுத்த கேள்வி கேட்டா மறக்கும். அப்படியா? பிழையா சொல்லணும். அப்படியா? நான் இன்றைக்கு கேட்க மாட்டேன். அடுத்த கிளாஸ் தான் கேட்பேன். சரி, அடுத்த முக்கியமான ஒரு பகுதி தான் நஸ்தஈன் என்ற இது போன்ற எந்த இடத்துலயாவது வரக்கூடிய மத்துக்கள். இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இப்படி ஓதுறதுன்றல்ல, இதை போல வரக்கூடிய இடங்கள். விளங்கிச்சா? இது புதிய ஒரு மத்து. இதையும் இதுக்கு முன்னாடி படிச்சதையும் கொண்டு மிக்ஸ் பண்ணப்படாது. இதை இதுவரைக்கும் படிச்ச இந்த விஷயத்தை கொண்டு போய்த்துட்டு இப்ப நாங்க பாக்குற நஸ்தஈனோட கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? கலக்க கூடாது, சேர்க்க கூடாது. அது வேற. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மத்து ஒன்று தேவை. அதான் நான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் பார்த்த மத்துக்களை விட இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மத்து தான் நாங்க பார்க்க போறது. அது விளங்கினா? சரி, என்ன வித்தியாசம்? கவனமா கேட்டுக்கொள்ளணும். இதுக்கு நாங்க ஒரு பெயர் போடுவோம். நிறுத்தி ஓதும் இடத்திலே வரக்கூடிய மத்து. என்ன பெயர்? நல்லா கவனமா சொல்லிக்கிறோம். நிறுத்தி ஓதும் இடத்துல வரக்கூடிய மத்து. நல்லா கேட்டுக்கிறோம். எந்த நிறுத்தி ஓதும் போது வர எழுத்து. எழுத்து நான் சொல்ல நான் சொன்னதே பிள்ளை. பாத்தீங்களா? நிறுத்தி ஓதும் இடத்தில் வரும் எழுத்து. அப்படியா சொல்ற? நாங்க எழுத்தியா பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? தலைப்பு எழுத்தையா பார்க்கிறோம். அதிபகான் அங்க பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு என்ன? எழுத்து. அதான் தலைப்பு. அது சரி. அடையாளங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்படிதான் இருக்கு. நான் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு அடையாளங்கள். ஏன்னா வெரி குட். அப்ப எல்லாம் முடிஞ்சு போயிடுது. நாங்க என்ன குர்ஆன் ஓதுறோமா இல்லாட்டி புத்தகம் கொண்டு வாசி கொண்டிருக்கிறோம்? அப்படியா? என்ன செய்யறோம்? நாங்க என்னத்தை படிக்கிறோம்? புத்தகம் கொண்டு வாசிக்கிறத தான் படிக்கிறோம். அப்படியா? குர்ஆன் ஹசரத். அப்ப அது கிளியரா விளங்கி. ஓகே, அந்த விஷயம் கிளியர். குர்ஆன் தான் படிக்கிறோம். அதுல இன்றைக்கு நாங்க படிச்சு பேசி கொண்டிருக்கிற தலைப்பு என்ன? அடையாளங்கள் மட்டும் தான் பேசிக்கிறோம். அப்படியா? எழுத்துக்களையும் பேசினோம். அப்ப தலைப்பு பேர் எப்ப? எழுத்துங்கிறீங்க, அடையாளங்கிறீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன? இன்றைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிற பிரதானமான தலைப்பு என்ன? மெயின் டாபிக் என்ன? எழுத்துக்கள். அப்படியா?
நஸ்தஈன் அஹ் நஸ்தஈன் நஸ்தாயின்னு நான் இன்னும் விளங்கப்படுத்தவே இல்லையே உங்களுக்கு. நீங்க எப்படி தலைப்பு சொல்லுவீங்க? நஸ்தாயின்ங்கிறத நான் விளங்கப்படுத்தவே இல்லை. நல்ல விஷயம், அப்படித்தான் ஆகிக்கணும். நாங்க போல நேரம் என்ன தலையை பத்தி பேசினோம்? வசனத்தை. மத்து ஹஸ்ரத் பாத்தீங்களா, தலைப்பே சொல்றதுக்கு மறந்ததுன்னா வேற எப்படி விஷயம் ஞாபகம் வைக்கும்? அதிபகான் தலைப்பே சொல்றதுக்கு மறக்குதுன்னா விஷயம் எப்படி ஞாபகம் வைக்கும்? எனக்கு தெரியாது. அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். அப்ப நான் படிச்சு கொண்டிருக்கிற தலைப்பு என்ன? சோறு சாப்பிடுறது. அப்படியா? என்ன தலைப்பு? மத்து மத்து. ஷத்தா மத்தா? மத்து மத்து மறக்குமா திருப்பி? அது மறந்துடுமே. அடுத்த கிளாஸ் ஆகுற திருப்பி மறந்துடுமேனா? இல்ல ஹஸ்ரத். அப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு அடையாளங்கள் அல்லது எழுத்துக்கள். அப்படியா? மத்து மத்து. இப்ப மத்து ஹஸ்ரத். எனக்கு தெரியும். நீங்க ஏன் சொன்னீங்க மத்து மத்து என்று சொல்ல முன்னுக்கு 1000 விட வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். கிளாஸ்ல முதலாவது சொல்ற விடைய மட்டும் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்ப எனக்கு நீங்க சொல்லிக்கிற முதலாவது விட என்ன? அடையாளங்கள். அதுக்கு பின்னால சொன்ன விட என்ன? எழுத்துக்கள். மூணாவதா சொன்ன விட என்ன? மத்துன்னு வந்திக்குது. நல்ல குட். அப்ப நான் பார்த்து கொண்டிருக்கிற மெயின் பிரதானமான தலைப்பு, மெயின் டாபிக் மத்து. அந்த மத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இப்ப நாங்க பார்க்க போற நிறுத்தி ஓதும் இடத்தில் வரக்கூடிய எழுத்து. அப்படியா? இல்ல ஹஸ்ரத். நிறுத்தி ஓதும் இடத்துல வர என்ன சாமானது? மத்து மத்து. வெரி குட். நிறுத்தி ஓதும் இடத்திலே வரக்கூடிய மத்து. நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல வரக்கூடிய மத்து. இதுலதான் கவனமா பார்த்துக்கிறோம். இப்ப நஸ்தாயினங்கிற நான் என்ன செய்யறோம்? நிப்பாட்டாம ஓதுறோம். அப்படியா? இல்ல ஹஸ்ரத். நிப்பாட்டி தான் ஓதுறோம். நிப்பாட்டி தான் ஓது. அப்ப நான் பார்க்க போற நஸ்தாயின் என்ற மத்திர முதலாவது நிபந்தனை என்ன? என்னது ஹஸ்ரத்? நாங்க பார்க்கிற நஸ்தாயின் என்ற இந்த மத்தில சொல்லப்படக்கூடிய முதலாவது விஷயம் என்ன? தலைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது என்ன தலைப்பு? மத்து. மத்தா. நஸ்தாயின்ல வர தலைப்பு வந்து மத்து. அப்படியா? பாத்தீங்களா, தலைப்பு மறந்தீங்க. இப்ப என்ன 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 இப்ப நாங்க பாக்குற மத்து என்ன? மத்து மத்து அவதான். அப்படியா? மத்தோட அடையாளம். மத்தோட அடையாளம். நான் இப்ப கடைசியா இப்ப நஸ்தாயின்ன்றதுக்கு மேல தலைப்பு ஒண்ணு போட்டி தானே. இப்ப நான் இது தலைப்பு என்ன பேர் சொன்னேன்? மத்தோட அடையாளம் என்ற தலைப்பு சொன்னேன். மத்து பத். இப்ப நான் இந்த தலைப்பு ஒரு இப்ப நான் உங்களுடைய ஸ்கிரீன்ல தலைப்பு ஒண்டிக்குதா? இதை நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப என்ன பேர் இது? அது ஞாபகம் இல்லை. முக்கியமான ஒரு சொல் சொன்னேன். என்ன சொல்? நீட்டுதல். நீட்டுதலா? அதான் மத்து. நதிபாகான் சொல்லித்தாரது அடுத்த செகண்ட் நீங்க மறக்கிறண்டால் அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் நீ படிக்கணும். அப்பதான் விஷயம் உங்களுக்கு விளங்குது இல்லையே. இப்பதான் சொன்னேன் தலைப்பு. மத்த பத்தி படிச்சோம். மத்தினுடைய அடிப்படையில் படிச்சுக்கிறோம். படிச்சுட்டு இன்னும் மத்தினுடைய பகுதியில இன்னும் ஒரு பகுதியை நாங்க பாக்குறதுக்கு தான் நஸ்தாயின் என்ற சொல்லுக்குள்ள வந்தோம். இந்த நஸ்தாயின்ங்கிறதுக்கு நாங்க ஒரு தலைப்பு போட்டிக்கிறோம். இந்த 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 மத்தோடு தொடர்பான விஷயங்களை படிக்கிறதுக்கு தலைப்பு என்ன தெரியாது. அப்படி படிக்கிறது இப்படி இப்பதான் சொல்லி தந்தேன். இந்த இடத்துல அடுத்த ட்ரக் தான மாதிரி ட்ரக் போவதில்லை. அதிபகான் என்ன பிரச்சனை? என்ன விளங்கு? இப்ப சொன்னீங்க விளங்கிச்சா? ஓ அசரத் விளங்கிச்சு. புரிஞ்சுதா? ஓ புரிஞ்ச சொல்லுங்க. விட வருது இல்லையே. என்ன தலைப்பு? நஸ்தாயின்ல வர தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதுகின்ற இடத்திலே வரக்கூடிய மத்து. என்ன தலைப்பு? ஆன்சரை காணும். பெய்துட்டீங்களோ? கிளாஸ் முடிஞ்சோ? லீவா பெய்துட்டீங்களா? அப்ப நான் போறேன். ஓதுற மத்து. என்ன நிறுத்தி ஓதுற மத்தா? பாத்தீங்களா நிறுத்தி ஓதுற மத்தன்றா சொல்றது விடைய பிள்ளை. நான் இப்ப அப்படியே சொன்னேன். நான் பேசுறது மூலம் தெளிவா கேக்குதா? இல்லாட்டி கேக்குது இல்லையா? என்ன ப்ராப்ளம்? கேக்குது ஹஸ்ரத். கேட்டா பிள்ளை. நீ சொன்ன ஆன்சர் பிள்ளை.
நிறுத்தி ஓதும் இடத்தில் மத்து அப்படியா? நிறுத்தி ஓதுற மத்து அப்படியா? ஆன்சர் அப்படின்டா என்ன விளங்கப்படுத்துங்க பாப்போம். நிறுத்தி ஓதுற இடத்துல மத்து என்ன விஷயம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். நிறுத்தி ஓதும் போது நிறுத்தி ஓதும் போது நிறுத்தாம ஓதுறது. நிறுத்தி ஓதுற இடத்துல நிறுத்தாம ஓதுறது அப்படியா? எனக்கு தெரியா. நான் ஒரு விளங்கப்படுத்தி விடுறேன். நான் அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். நிறுத்தி ஓதுகின்ற இடத்திலே வரக்கூடிய மத்தோடு தொடர்பான விஷயங்கள் நான் பாக்குறோம். நான் இந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். திருப்பி அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். விட சொல்லாட்டி திருப்பி நீங்க வீடியோ பார்த்துட்டு வரணும். திருப்பி நான் கேள்வி கேட்பேன். திருப்பி நீங்க விட சொல்லாட்டி திருப்பி வீடியோ பார்த்துட்டு வரணும். இப்படிதான் கிளாஸ் போகுமா? ஏன்னா நீங்க விட பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல வரக்கூடிய மத்தோடு தொடர்பான விஷயங்களை தான் நாங்க இங்க பாக்குறோம். அதுக்காக வேண்டிதான் நாங்க உதாரணத்துக்கு நஸ்தஈன் என்ற வசனத்தை எடுத்துக்கிறோம். காரணம் என்ன? நஸ்தஈன்ல நாங்க நிப்பாட்டுறோம். ஆகவே நிப்பாட்டுறதோடு தொடர்பான மத்தை தான் நாங்க இங்க பாக்குறோம். ஓகே, நஸ்தஈன் என்று சொன்னதை பொறுத்த வரைக்கும் இந்த நஸ்தஈன் என்று நிப்பாட்டுற இடத்துல வரக்கூடிய மத்தை நாங்க 3 நிபந்தனைகளுக்கு கூட பாக்குறோம். முதலாவது நிபந்தனை விளங்கிட்டா? பேசுற பாச கேக்குதா? தெளிவா கேக்குதா? இல்ல உஸ்தாத் விலங்கல்லன்னு சொல்லப்படாது. விளங்கா இடத்துல கேள்வி கேட்கணும். நல்லா காதல கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கடைசி முடிஞ்ச போறோம் விலங்கல்ல உஸ்தாதுன்னு எனக்கு ஒண்ணு செய்யலாது. எந்த இடத்துல விலங்கல நான் கேட்பேன் பேர் விளங்கினா? விளங்காத இடத்துல கேள்வி கேட்கணும். ஆகவே நிறுத்தி ஓதுகின்ற இந்த மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மத்தினுடைய அடிப்படைகள் மற்றும் 3 இருக்கிறது. முதலாவது வசனத்துல நாங்க நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். இப்போ உதாரணத்துக்கு நஸ்தஈன் என்று நிப்பாட்டுறோம் என்றால் நூனுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதாக இருக்கணும். வையாக் என்று நிப்பாட்டுறா இருந்தால் இந்த இடத்துல காஃபுக்கு சுக்கூனை வச்சு நாங்க நிப்பாட்டுறோம். இந்த மாதிரி வசனத்துல நிறுத்தி ஓதுகின்ற எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டப்படணும். இரண்டாவது, அதற்கு முன்னாலதான் மத்தினுடைய அடையாளங்கள்ல ஏதாவது உண்டு. ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து இதுல ஏதாவது உண்டு. அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல அலிஃப், வாவ், யா இதுல ஏதாவது ஒன்று வந்திக்கணும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து, அதாவது இந்த இடத்துல வந்திக்கிறது பாருங்க, நூனுக்கு சுக்கூன் வச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்கிறது, செகண்ட் கண்டிஷன் ஓகே. அப்ப அதுக்கு முன்னால வார எழுத்து ஐனை பொறுத்த வரைக்கும் நீங்க அதைத்தான் 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டி ஓதணும். ஓகே, அப்ப ஈயாக்கு என்ற இடத்தை எடுத்தீங்கன்றாலும் ஈயாக்கு நிப்பாட்டு நேரம் பாருங்க, காஃபுக்கு சுக்கூன் செய்யப்படுகிறது. எனவே முதலாவது ரூல்ஸ் ஓகே. இரண்டாவது ரூல்ஸ் என்ன சொல்லிக்கிறது? மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணும். இந்த வந்திக்குது அலிஃப் மத்தினுடைய அடையாளம் எழுத்துல உண்டு. சோ ரெண்டாவது ரூல்ஸும் ஓகே. எனவே அதுக்கு முன்னால வார இந்த யாவை நீங்க என்ன செய்யணும் என்றால் 4, 5, 6 அல்லது 2, 3 செகண்டுக்கு நீங்க நீட்டி ஓதணும். இதுதான் கேன்சர். விளங்கினா? எனக்கு அடுத்த கிளாஸ் இதை நான் ஃபுல்லா கேள்வி கேட்பேன். நான் இதோட 3வது முறை விளங்கப்படுத்துகிறேன். இது பின்னால் நான் விளங்கப்படுத்த மாட்டேன். இதுல எல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ணது அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். இது பின்னால நீங்க ஆன்சர் பண்ற பிழையா இருந்தால் நீங்க போயிட்டு வீடியோ பார்த்து ரெடி ஆயிட்டு வரணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் 3 முறை விளங்கப்படுத்தினா 3 கிளாஸ்ல டைம் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஸ்லைடர் விளங்கினா? தீபாகானுக்கு சொன்ன விஷயம் புரியுதா? அப்ப எனக்கு அடுத்த கிளாஸ்ல கேளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.